அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ تَقُولُ لِلَّذِي أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِ وَأَنْعَمْتَ عَلَيْهِ أَمْسِكْ عَلَيْكَ وَزَوْجَكَ وَاتَّقِ اللَّهَ وَتُخْفِي فِي نَفْسِكَ مَا اللَّهُ مُبْدِيهِ وَتَخْشَى النَّاسَ وَاللَّهُ أَحَقُّ أَنْ تَخْشَاهُ صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ. அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் மன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக 138வது இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே மாணவியின் வரலாற்றை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவினுடைய பெரும் கிருபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்றில் அவர்களுடைய திருமணம் மற்றும் குழந்தைகள் பற்றிய ஒரு பார்வை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகியினுடைய அந்த வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாமுக்கு ஹதீஜா நாயகியின் அடிமையான மைசராவுடன் செல்கிறார்கள். சிறப்பான முறையில் வியாபாரம் செய்துவிட்டு வருகிறார்கள். ஹதீஜா நாயகி அவர்கள் தங்கள் பொருளில் இதற்கு முன்பு கண்டிடாத பெரும் வளர்ச்சியை கண்டார்கள். மைசராவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் கண்ட நட்பண்புகள், உயர் சிந்தனை, பேச்சில் உண்மை, நம்பகத்தன்மை, இது போன்ற விஷயங்களை எல்லாம் மைசரா ஹதீஜா நாயகியிடம் விவரிக்கிறார்கள். கணவரை இழந்திருந்த ஹதீஜா நாயகிக்கு பல குறைஷி தலைவர்கள் மணமுடிக்க விரும்பிய போதும் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக ஹதீஜா நாயகி அவர்கள் இருந்த காரணத்தால் பல குறைஷி தலைவர்கள் அவர்களை மணமுடிக்க விரும்புகிறார்கள். அதையெல்லாம் மறுத்து வந்த விதவையான அன்னை ஹதீஜா அவர்கள் தனக்கு கணவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் வேண்டுமென முடிவெடுக்கிறார்கள். தன்னுடைய எண்ணத்தை தோழி நஃபீஸா பின்த் முனப்பஹ் அவர்களிடத்திலே தெரிவிக்கிறார்கள். நஃபீஸா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹதீஜா அன்னையினுடைய விருப்பத்தை கூற நபி அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தந்தையின் சகோதரர்களிடம் இது பற்றி கூற அவர்கள் ஹதீஜாவுடைய தந்தையுடைய சகோதரர்களிடம் பேசி திருமணத்திற்கு முடிவு செய்யப்படுகிறது. ஷாமிலிருந்து வியாபாரத்தை முடித்து திரும்பிய 3வது மாதத்தில் அன்னை ஹதீஜா நாயகி அவர்களுக்கும் ஹாஷிம் கிளையார் முதற் கோத்திரத்தின் தலைவர்களும் கலந்து கொண்ட நிலையில் நபி அவர்கள் 20 வாலிப பெண் ஒட்டகங்களை மகராக கொடுத்து அந்த திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தை அபு தாலிப் அவர்கள் நடத்தி வைக்கிறார்கள். ஹதீஜா அன்னை அவர்களுக்கு வயது 40, நபி அவர்களுக்கு வயது 25. ஹதீஜா அன்னை அவர்கள் செல்வத்திலும் குடும்பத்திலும் மிக சிறந்த பெண்மணியாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள்தான் முதல் மனைவி. இவர்கள் மரணித்ததற்கு பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு பெண்களை திருமணம் முடிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த பெண்களிலேயே ஆயிஷா நாயகி தான் இளம்பெண், கன்னிப்பெண். மற்ற அத்துணை மனைவிமார்களும் விதவை பெண்களே. பல்வேறு சூழ்நிலைகளின் காரணமாக, பல்வேறு சீர்திருத்தத்திற்காக, இணக்கத்திற்காக, ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு திருமணங்களை முடித்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஹதீஜா நாயகி அவர்களுக்கும் பிறந்தவர்கள் அவர்களின் மூலமாகத்தான் குழந்தைகள் பிறந்தது.
முதல் குழந்தை காசிம். இந்த காசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைத்துத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அபுல் காசிம் என்ற புனை பெயரும் சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பு ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, அப்துல்லா ஆகிய குழந்தைகள் பிறக்கின்றன. ஆண் குழந்தைகள் 3 பேருமே சிறு வயதிலேயே ஒஃபாத்தாகி விடுகிறார்கள். அப்துல்லா என்ற அந்த குழந்தைக்கு கூட தாயிப், தாஹிர் என்ற வேற பெயர்களும் இருந்தது. அன்பிற்குரியவர்களே, பெண் மக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அந்த ஹிஜ்ரத்தும் செய்தார்கள். ஃபாத்திமா நாயகியை தவிர மற்ற 3 பெண் மக்களும் நபியினுடைய காலத்திலேயே மரணமடைந்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய மரணத்திற்கு 6 மாதத்திற்கு பின்புதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணமானார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தையும் பிறந்திருந்தது. அது நபியினுடைய அடிமை மாரியா கிபித்தியா என்ற அந்த அடிமைக்கு பிறந்த குழந்தை. அதுவும் பால் பருவத்திலேயே வஃபாத்தாகி விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கதீஜா நாயகி உயிரோடு இருக்கும் வரை வேறு எந்த பெண்களையும் திருமணம் முடிக்கவில்லை. ஹிஜ்ரத்திற்கு முன்பாக அபுல் ஆஸ் இப்னு ரபீஆவுக்கு ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மணமுடித்து வைத்தார்கள். ஜைனபுடைய சிறிய தாயாரின் மகனாவார் அவர். ருக்கையா, உம்மு குல்சூம் ஆகிய இருவரையும் ஒருவன் பின் ஒருவராக உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மணமுடித்து வைத்தார்கள். பத்ரு, உஹது போருக்கு இடைப்பட்ட காலத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் திருமணம் முடிந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஹசன், ஹுசைன், ஜைனப், உம்மு குல்சூம் என்ற 4 பிள்ளைகள் பிறந்தனர். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கதீஜா நாயகியை திருமணம் முடித்திருந்தார்கள். அவர்களை ஏழைகளின் தாய் என புகழப்பட்ட ஜைனப் பின்த் குசைமாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமணம் முடித்தார்கள். கதீஜா நாயகியும் ஜைனப் பின்த் குசைமாவும் நபியினுடைய காலத்திலேயே வஃபாத்தாகி விடுகிறார்கள். இரண்டாவதாக சௌதா பின்த் ஜம்ஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். கதீஜா நாயகி அவர்கள் இறந்து 1 மாதத்திற்கு பிறகு நுபுவத்துடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த 10ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதத்திலே சௌதா பின்த் ஜம்ஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். இவர் ஹிஜ்ரி 54 ஷவ்வால் மாதம் மதீனாவிலே மரணமடைகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை, சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணமுடித்த ஓராண்டுக்கு பின் நுபுவத்துடைய நபித்துவம் கிடைத்த 11ஆம் ஆண்டு திருமணம் முடிக்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்வதற்கு 2 ஆண்டுகள் 5 மாதங்களுக்கு முன்பு ஆயிஷா நாயகியை அவர்களுடைய 6 வயதிலே திருமணம் முடித்தார்கள். அவர்கள் அதற்கு பின்பு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பு ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் வாழ்க்கையை 9 வயதிலே துவங்குகிறார்கள். ஆயிஷா நாயகி மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மனைவியரில் கன்னிப்பெண்ணாக இருந்தார்கள். ஆயிஷா நாயகியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக நேசித்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சமுதாய பெண்களிலேயே அதிகமான மார்க்க ஞானமுள்ளவர்களாக அவர்கள் திறந்தார்கள். சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏனைய உணவுகளை விட சரீத் என்ற உணவுக்குரிய சிறப்பை போன்று ஏனைய பெண்களை விட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். எப்படி உணவுகளில் சரீத் அன்றைய காலகட்டத்தில் திக்கடி என்று சொல்லக்கூடிய அந்த உணவு உயர்தரமான உணவாக இருந்தது. எனவே மற்ற உணவுகளில் எப்படி திக்கடி என்ற அந்த சரீத் உணவு சிறப்பாக இருக்கிறதோ அதுபோல பெண்களில் ஆயிஷா நாயகி சிறப்பானவர் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, ஹிஜ்ரி 57 அல்லது 58 ரமலான் பிறை 17 ஆயிஷா நாயகி மரணமடைகிறார்கள். ஜன்னத்துல் பக்கீஇல் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அன்பிற்குரியவர்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 11 பெண்களை திருமணம் முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அது ஆகுமாக்கப்பட்டிருந்தது. நான் ஆரம்பத்தில் கூறியதைப் போல பல்வேறு காரணங்கள், சீர்திருத்தங்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து அதை நான் உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதிகமான பெண்கள் சம்பந்தமான மார்க்க சட்டங்களை ஆயிஷா நாயகி அறிவித்து கொடுக்கிறார்கள். இது மாதிரியான சமூக பெண்களுக்கு வருங்காலத்திலே பல ஷரியத்தினுடைய சட்டங்களை தெளிவாக்குவதற்காகவே ஆயிஷா நாயகியை முடித்தார்கள் என்பதாக வரலாற்று வல்லுநர்கள் சொல்வதுண்டு. அடுத்து ஹப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மருமகன் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவர் குனைஸ் இப்னு ஹுதாஃபா சஹ்மி அவர்கள் பத்ருக்கும் உஹது யுத்தத்துக்கும் இடைப்பட்ட காலத்திலே மரணமாகி விடுகிறார்கள். எனவே சௌதா ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விதவையாகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் விதவையாகிவிட்டதின் காரணமாக கவலையில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய இத்தா முடிந்ததற்கு பின்பு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷஅபான் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா நாயகியை திருமணம் முடிக்கிறார்கள். ஹப்ஸா நாயகி 60வது வயதிலே ஹிஜ்ரி 45 மரணமாகி ஜன்னத்துல் பக்கீயிலேயே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இப்படியாக ஸைனப் பின்த் குஸைமா ரலியல்லாஹு தஆலா உம்முல் மசாக்கீன், ஏழைகளின் தாய் என்று இவர்கள் சிறப்பித்து கூறப்பட்டார்கள். ஏழைகளின் மீது அதிகம் இரக்கமுடையவர்களாகவும் கருணை உடையவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள். அதன் காரணமாக உம்முல் மசாக்கீன், ஏழைகளின் தாய் என்று வர்ணிக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரி 4 இவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். மணமுடித்து ஏறக்குறைய ஒரு 3 மாதங்கள் காலங்கள் கழித்ததற்கு பின்பு அவர்கள் மரணமடைந்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அவர்களுக்கு தொலை வைத்து ஜன்னத்துல் பக்கீயிலே, மஸ்ஜிது நபவிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் பக்கீ கபர்ஸ்தானிலேயே இவர்களும் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அடுத்து உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அபு சலமாவின் மனைவியாக இருந்தார்கள். அந்த தம்பதியருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தது. ஹிஜ்ரி 4 அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணமடைகிறார்கள். அதே ஆண்டு ஷவ்வால் மாத கடைசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமாவை மணமுடிப்பார்கள். இவர்களுக்கு மார்க்க ஞானமும் நுண்ணறிவும் கொண்ட பெண்ணாக உம்மு சலமா இருந்தார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 62 84வது வயதிலே மரணமடைந்து ஜன்னத்துல் பக்கீயிலேயே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அதே மாதிரி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் இப்னு ருபாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு மகன் என்று சொல்லப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா நபியினுடைய அடிமை நபிக்கு ஹிதுமத் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களை ஸைத் இப்னு ஹாரிஸா என்று சொல்வதை விட ஸைத் இப்னு முஹம்மது என்றே மக்கள் அழைத்தார்கள். முஹம்மதுடைய மகன் என்றே சொல்வார்கள். அந்த அளவிற்கு வளர்ப்பு மகனாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தங்களுடைய உறவு பெண்ணான ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வைத்தார்கள். காலத்தின் சூழ்நிலை அவர்களுடைய திருமணம் நீடிக்கவில்லை. ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் மனைவியை தலாக் விடுகிறேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேணாம் என்று சொல்லிவிடுவார்கள். இது தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி அன்அம்த அலைஹி அம்சிக அலைக ஸௌஜக, அல்லாஹ் ஓதி காட்டிய அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவான். அல்லாஹுவும் நிஅமத் செய்து நீங்களும் பிரியப்பட்டு, அல்லாஹுவும் அருள் புரிந்து நீங்களும் பிரியப்பட்ட அருள் புரிந்தீரே, அவரிடத்தில் நீர் அல்லாஹுக்கு பயந்து நீர் உம்முடைய மனைவியை தலாக் செய்து விடாமல் உம்மிடமே நிறுத்தி வைத்துக்கொள் என்று சொன்னீர்கள். அல்லாஹ் வெளியாக்க இருந்ததை மனிதர்களுக்கு பயந்து நீர் உம்முடைய மனதில் மறைத்து வைத்திருந்தீர். ஆனால் அல்லாஹ் அவன்தான் நீர் பயப்படுவதற்கு தகுதியானவன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸா ஸைனப் பின்த் ஜஹ்ஷை தலாக் சொல்லிவிட்டால் அவர்களை நாம் திருமணம் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹுவினுடைய நியதி என்பதை தெரிந்து வைத்திருந்தார்கள். அதன் காரணமாக வளர்ப்பு மகனின் மனைவியை திருமணம் முடித்தால்
மக்கள் ஏதாவது பேசுவார்கள், தவறாக சித்தரிப்பார்கள் என்ற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே நீங்கள் தலாக் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவார்கள். இப்போ அல்லாஹ் இதை வெளிப்படுத்திடுவான். நீங்கள் அல்லாஹுக்கு தான் பயப்படணும், மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. மனிதர்களுக்கு பயந்து அல்லாஹுவினுடைய முடிவை நீங்கள் மறைச்சு வைக்க நினச்சிங்க. ஆனால் அல்லாஹ் வெளிப்படுத்திட்டான். அல்லாஹ் அவர் தலாக்கு விட்டதனால அல்லாஹ் உங்களுக்கு ஸைனப் பின்த் ஜஹ்ஷை திருமணம் முடித்து வைத்தான். வஸவ்வஜ்னாகஹா, அவர்களை உங்களுக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். எனவே இந்த திருமணம் வளர்ப்பு மகன் சம்பந்தமான பல சட்டங்களுக்கு, சிரமங்களுக்கு ஒரு முடிவு கட்டுவதாக அமைந்தது. அரபுகளிடத்தில் வளர்ப்பு மகனும் சொந்த மகனைப் போல பாவிக்கப்பட்டது. வளர்ப்பு மகனுக்கும் அனைத்து உரிமைகளும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ஆனால் வளர்ப்பு மகன் சொந்த மகனை போலல்ல, அவன் அந்நியன்தான் என்பதை உணர்த்தி காட்டுவதற்காக வளர்ப்பு மகனினுடைய மனைவியை திருமணம் முடித்து அந்த அரபுகளினுடைய கல்ச்சரை, அரபுகளினுடைய அறியாமையை அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்தான் என்பதாக இந்த விஷயத்திலே சொல்லப்படும். எனவே இந்த ஸைனப் பின்த் ஜஹ்ஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமணம் முடித்து வைத்தான். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதிகம் தர்மம் செய்பவர்களாகவும் அதிகம் வணக்கம் புரிபவர்களாகவும் விளங்கினார்கள். 53வது வயதில் ஹிஜ்ரி 20 மரணமெய்தார்கள். நபி அவர்களின் மனைவியரில் நபியை அடுத்து மரணமெய்தியவர்களில் இவள்தான் முதலாமானவர். நபி அவர்கள் வஃபாத்தானதனுடனே சில மாதங்களிலேயே இவர்களும் மரணமடைகிறார்கள். இவருக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்தி ஜன்னத்துல் பகீஇலே அடக்கம் செய்தார்கள். அடுத்து ஜுவைரியா பின்த் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். இவர்கள் ஒரு போர்க்களத்தில் பனி முஸ்தலக் அப்படிங்கிற அந்த போரில் கைதியாக பிடிக்கப்பட்டவர்கள், கனிமத் பொருளாக கிடைக்கப்பட்டவர்கள். சில தொகைகளை பெற்றுக்கொண்டு உரிமையிடுவதற்காக அந்த கனிமத்தாக பெற்ற சாபித் இப்னு கைஸ் என்கிறவர் முடிவு செய்கிறார். சாபித் இப்னு கைஸுக்கு தான் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அடிமையாக கிடைக்கிறார்கள். யாராவது பணம் கொடுத்தா இவர்களை விடுதலை செஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கிறான். இவங்க ஒரு முக்கியமான கிளை, முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய கிளையினரின் தலைவருடைய மகளாக இருந்தாங்க. இப்போ முக்கியமான கோத்திரத்தினுடைய தலைவரின் மகள் அடிமையாக இருக்கிறாங்க. இப்போ அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகையை கொடுத்து அவர்களை வாங்கி உரிமை விட்டுறாங்க. அவர்களை திருமணமும் முடித்து கொள்கிறார்கள். அன்னை ஆயிஷா நாயகியோடு சொல்லி காட்டுவாங்க, இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்ததனால் நபியினுடைய மனைவியின் உறவினர்களை எப்படி அடிமையாக வைத்திருப்பது என்று சொல்லி, பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், எப்படி நபியினுடைய மனைவிமார்களின் உறவினர்களை அடிமையாக வைக்கிறதுன்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் எல்லா உறவினர்களையும் உரிமை விட்டார்கள் என்பது வரலாறு. அதனால தான் ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய குடும்பத்தாருக்கு கிடைத்த மிகப்பெரிய நிஅமத் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். சுமார் 100 குடும்பத்தினர் அனைவருமே சஹாபிகளால் விடுதலை செய்யப்பட்டார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருமணத்தில் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கோத்திரத்தாரினுடைய அன்புக்காக, அவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்களை திருமணம் செய்துவிட்டால் அந்த குடும்பத்தினரே சுமூகமாகி விடுவார்கள் என்ற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிப்பார்கள். தன்னுடைய 65வது வயதில் ஹிஜ்ரி 56 இவர்கள் மரணமடைந்தார்கள். அடுத்ததாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்கள் உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷின் மனைவியாக இருந்தாங்க. ஹபீபா என்கின்ற பெண் குழந்தை பிறந்ததால் உம்மு ஹபீபா என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் தன் கணவருடன் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். உம்மு ஹபீபா என்கிற மகள் இருந்ததனால் இவர்கள் உம்மு ஹபீபா என்று அழைக்கப்பட்டார்கள். உபைதுல்லா அவர்களோடு ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாங்க. இப்போ அங்கே ஹிஜ்ரத் போன இடத்துல உபைதுல்லா கிறிஸ்துவராக மாறிடுறார்.
சில காலத்துக்கு பின்னாடி அங்கேயே இறந்தும் போயிடுறாரு. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இஸ்லாத்திலேயே நிலைத்து இருந்தாங்க. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் அந்த நஜ்ஜாஷி மன்னன்ட்ட அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் அழைத்து வர சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. அப்போ உம்மு ஹபீபாவையும் நான் மனம் முடிப்பது விஷயமாகவும் நஜ்ஜாசியிடம் கொடுக்கப்பட்ட கடிதத்தில் விளக்கியிருந்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சார்பாக 400 திர்ஹங்கள் மஹராக கொடுத்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனம் முடித்துக் கொள்கிறார்கள். ஷுரைஹ் இப்னு ஹஸ்னாங்கிற தோழருடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த மனைவியை அனுப்பி வைக்கிறார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் போரில் ஈடுபட்டு இருந்தபோது அங்கு வந்தாங்க. போரிலிருந்து திரும்பியதற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர்களுடன் வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். ஹிஜ்ரி 42 மரணமானாங்க. இப்போ அடுத்து சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. இவங்க பனு நதீர் கூட்டத்தாரினுடைய தலைவரின் மகள். ஹைபரில் கைதியாகிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள தனக்காக எடுத்துக்கிட்டு இஸ்லாமத்துக்கு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். பிறகு அவர்களை மனம் முடிக்கிறாங்க. ஹிஜ்ரி 7 மனம் முடித்து கொண்டாங்க. மதினாவுக்கு செல்லும் வழியில் ஹைபர்லேருந்து 12 மைல் தொலைவில் சத்து சஹ்பா அப்படிங்கிற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களோடு வாழ்க்கையை தொடங்கினார்கள். 11ஆவதாக மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தாங்க. இவர்கள் ஹிஜ்ரி 61 ஷரீஃப் என்ற இடத்திலே மரணமடைந்து அங்கேயே அடக்கமும் செய்யப்பட்டார்கள். அவர்கள் மரணமடைந்தது ஹிஜ்ரி 38 என்றும் 63 என்றும் கருத்துக்கள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 11 மனைவிமார்களை திருமணம் முடிக்கிறாங்க. 11 மனைவிமார்களில் ஹதீஜா நாயகிக்கு மட்டும்தான் குழந்தை பிறந்தது. 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். ஒரு ஆண் குழந்தை இப்ராஹிம் அவர்களின் அடிமை மாரியா கிபித்தியா அவர்களின் மூலமாக பிறந்தது. ஆண் குழந்தைகள் எல்லாம் சிறு வயதிலேயே இறந்துவிட, பெண் குழந்தைகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இஸ்லாத்திற்கு வந்து ஹிஜ்ரத்திற்கு பின்பு நபியினுடைய காலத்திலேயே 3 பெண் மக்கள் இறந்து விடுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டும் உயிரோடு இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல உடல் வலிமையும் திடகாத்திரமும் கொண்ட வாலிபராக தன்னை விட 15 வயது அதிகமாக இருந்த ஹதீஜா நாயகி அவர்களுடனே திருமண வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். 30 ஆண்டுகள் வாழ்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணமானதற்கு பின்பே சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள மனம் முடிக்கிறாங்க. இவரும் வயதில் நபி அவர்களை விட மூத்தவர். அதற்கு பின்பு வயோதிக காலத்தில்தான் பல திருமணங்களை செய்கிறாங்க. எனவே கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமணங்கள் முடித்தது ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக சொல்லவே முடியாது. பல உன்னதமான நோக்கங்கள் அதில் இருந்திருக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மகள் ஆயிஷாவையும், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் மனம் முடித்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவருடைய உறவை பலப்படுத்தி கொள்ளுதல், ஆழப்படுத்தி கொள்ளுதல், தீனுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அபூபக்கர் சித்திக் நாயகமும் நிறைய செஞ்சிருக்கிறார். எனவே அவர்களுடைய உறவை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் நபி அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தங்களுடைய மகள்கள் ருக்கையா, பின்னர் உம்மு குல்சூமை மனம் முடிச்சு கொடுக்குறாங்க. எனவே 2 பேருட்டையுமே உறவை செம்மைப்படுத்தி கொள்ளணுங்கிறதா நோக்கமே ஒழிய வேறு எதுவும் இல்லை. இந்த 4 பேரும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக ஹலீஃபாக்கள், ஹுலஃபாயே ராஷிதீன் என்று சொல்லப்படுபவர்கள். 2 பேர் மாமனாராக இருந்தாங்க, 2 பேர் மருமகனாக ஆனாங்க. எனவே இந்த திருமண பந்தத்தின் மூலம் உறவை புதுப்பித்து, உறவை பலப்படுத்தி, தீனுக்கு அவர்கள் கொடுத்த அந்த தியாகத்திற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அவர்கள் இந்த திருமணங்களை முடித்தார்கள். ஆக இஸ்லாத்திற்கு பல வெற்றிகளையும் அவர்கள் தேடித் தந்தவர்கள். அதே போல இந்த திருமணங்களின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லுறவுகளை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி காட்டுகிறார்கள்.
அரபியர்களுடைய பண்டைய கால வழக்கம் என்னன்னு சொன்னால், மாமனார் வீட்டு உறவை ரொம்ப மதிப்பாங்க. இந்த உறவுக்கு பல மாறுபட்ட குடும்பங்களுக்கு மத்தியில் இருந்த நெருக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கு இது மாதிரியான வழிகளை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. மாமனார் வீட்டு உறவுகளோட சண்டையிடுறதில்ல, போர் புரியறதில்லை. அப்படி செஞ்சால் அதை கேவலமாகவும் இழுக்காகவும் அரபுகள் கருதுவாங்க. எனவே அதன் காரணமாக பல மாறுபட்ட வம்சங்களில் இருந்து, பல மாறுபட்ட கோத்திரங்களில் இருந்து, பல மாறுபட்ட குடும்பங்களில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வம்சங்களுக்கு இடையே, அந்த குடும்பங்களுக்கு இடையே உள்ள கோபத்தையும் பகைமையையும் தவிர்ப்பதற்காக முயற்சி செஞ்சாங்கங்கிறது தான் உண்மை. உதாரணத்திற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க மக்ஸூம் கிளையை சார்ந்தவங்க. அபூஜஹலும் ஹாலித் இப்னு வலீதும் இதே கிளையை சார்ந்தவர்கள். அபூஜஹல் பத்ரு போரில் கொல்லப்பட்டுறான். அபூஜஹல் பத்ரு போரில் கொல்லப்பட்டுறான். நபி அவர்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுத்துருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல பல போர்களில் ஹாலித் இப்னு வலீது எதிர்த்து நின்றிருக்கிறாங்க. எனவே அந்த மக்ஸூம் கிளையை சார்ந்த உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிச்சிட்டா இவர்களுடைய எதிர்ப்பை கைவிட்டுருவாங்க. குறுகிய காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஹாலித் இப்னு வலீதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இதற்காகத்தான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதற்கு பின்பு பல போர்களில் ஹாலித் இப்னு வலீது இஸ்லாத்திற்கு வெற்றியை தேடித்தந்தாங்க. சைஃபுல்லா, அல்லாஹுவின் வாள் என்ற அளவுக்கு அவர்களுடைய அணுகுமுறை அமைந்தது என்று சொன்னால், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தது தான் காரணம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அபு சுஃபியானினுடைய மகளாவாங்க. அபு சுஃபியான் இஸ்லாத்திற்கு முஸ்லீம்களுக்கும் செய்த கொடுமைகள் எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உம்மு ஹபீபாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்ததற்கு பின்பு அபு சுஃபியான் தன் தீய செயல்களில் இருந்து கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க. அதே போல் பனு நதீர், பனி முஸ்தலக்கு ஆகிய யூத வம்சங்கள், அவங்களிலிருந்து சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவையும் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவையும் திருமணம் முடிக்கிறாங்க. அப்போ இரண்டு வம்சங்களுக்கு மத்தியில் காலமெல்லாம் இருந்த அந்த பகைமை நிறுத்துவதற்கு இந்த திருமணங்கள் காரணமாக இருந்துச்சு. ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினால் அவர்களின் சமூகத்திற்கு பெரும் நன்மைகளும் பலன்களும் கிடைத்தனன்னு ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுவாங்க. நபி அவர்கள் பெண்ணெடுத்த சமூகத்தை நாம் எப்படி அடிமையாக்கி வைக்கிறது, கைதியாக்கி வைக்கிறதுன்னு சொல்லி 100 குடும்பங்களை சஹாபாக்கள் உரிமையிட்டார்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளில் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக, இஸ்லாத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, பல பிரச்சனைகளின் தீர்வுக்காக இந்த திருமணங்களை முடிச்சிருக்கிறாங்க. ஷரியத் சட்டத்தினுடைய மேம்பாட்டிற்காக, வளர்ப்பு மகனினுடைய அந்த விஷயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இப்படி பல திருமணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து இந்த திருமண வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு இடையில் சிறந்த குடும்ப தலைவராகவும் சிறந்த குடும்பத்தின் கணவனாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார். நபியை போல ஒரு அற்புதமான குடும்ப தலைவரை பார்க்க முடியாது. குடும்ப அமைப்பு குறித்து அவர்களின் அறிவுரையும் ஈடு இணையற்றது. நபி அவர்கள் குடும்பத்தில் சிறந்த தலைவராக இருப்பவரே சமூகத்தின், தேசத்தினுடைய சிறந்த தலைவராக இருக்க முடியும்னு சொன்னார். குடும்ப நிர்வாகம் தெரியாதவங்களுக்கு நாட்டு நிர்வாகம் எப்படி தெரியும் அப்படிங்கிறது ஒரு மொழி. எனவே தானும் குடும்பத்தில் நல்லவர்களாக இருந்து மனைவி பிள்ளைகளை நல்வழிப்படுத்துபவர்களாக இருப்பதற்கான அற்புதமான முன் உதாரணம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்கள் மனைவியரிடம் குடும்பத்தரில் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை காலம் முழுவதையும் தம்மை விட வயது மூத்தவரான ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் தான் கழித்தார்கள். சிறந்த குடும்ப தலைவர் என்பதை அறிந்துதான்
அன்னை ஹதீஜாவின் மரணத்திற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உற்ற நண்பர்களாக இருந்த அபூபக்கர் சித்தீக், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை நபியவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. வயதில் மூத்தவரான ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடனும் வயதில் சிறிய வயதுடையவராக இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடனும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து முன்மாதிரியாக இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமணம் முடித்தவர்களிலேயே ஆயிஷாவை தவிர அனைவரும் விதவைகள் என்பதை மீண்டும் குறிப்பிடத்தக்கது. நபியவர்களினுடைய முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் விதவை அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொன்னோம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆன் குறிப்பிடும். குடும்ப வாழ்க்கையில் நிகழ்ந்துள்ள அந்த அழகிய முன்மாதிரிகளில் ஒரு சில அறிவியல் முன்னேற்றம் பெற்றிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் பெண்களும் கற்று உன்னத இடத்தை அடைகின்ற இந்த சூழ்நிலைகளிலே பெண்கள் அடிமையைப் போல நடத்தப்படுகிறார்கள். மனைவிக்கு சமமாய் அமர்ந்து உண்பதில் கூட ஏற்றத்தாழ்வை இந்த ஆண் வர்க்கம் காட்டுகிறது. கணவன் சாப்பிட்டு மீதம் வைத்ததை மனைவி சாப்பிட வேண்டுமாம், ஆனால் மனைவி எச்சில் பட்டதை கணவன் சாப்பிடக்கூடாதாம் என்பதுதான் இன்றைய இந்த தேசத்தினுடைய ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு தேசத்தினுடைய அதிபர், இறைவனின் தூதர், இராணுவ தளபதி என பல்வேறு பொறுப்புகளை வகித்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனைவிக்கு சாப்பாடு ஊட்டி விடுவதையும் தம் மனைவி சாப்பிட்டு எச்சி வைத்து கொடுத்ததை தாம் உண்பதையும் அன்பின் வெளிப்பாடாக்கினார்கள். இது தர்மம் செய்வதற்கு நிகர் என்று சொன்னார்கள். மனைவியின் வாயில் ஊட்டிவிடும் ஒரு கவல சோறும் தர்மம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதே போல மனைவியினுடைய ஆலோசனைகள் சிறந்ததாக இருந்தால் அதை பொம்பளை சொல்ல போய் கேட்குறதா அப்படின்னு கர்வத்தோடு பேசாமல் அதை ஏற்பது சிறப்புன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுதைஃபியாவுடைய உடன்படிக்கை இறை தூதர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அப்போ அந்த நேரத்தில் உம்ரா செய்ய முடியாதுன்னு தீர்ப்பாகுது. இப்போ சஹாபாக்களை நோக்கி சொல்கிறாங்க, போய் நீங்கள் என்ன செய்யுங்க, குர்பானி கொடுத்துட்டு தலைமுடியை களைந்து கொள்ளுங்கள்னு உத்தரவிடுறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட எழுந்திருக்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு தன் மனைவி உம்மு சலமாட்ட வர்றாங்க. அவங்க சஹாபாக்கள்கிட்ட சந்தித்த அந்த அதிருப்தியை சொல்கிறாங்க. நீங்கள் தியாக பிராணியை அறுத்து தலைமுடியை களைந்ததை விரும்புகிறீர்களான்னு உம்மு சலமா கேட்குறாங்க. ஆம் சொன்ன உடனே நீங்கள் போய் குர்பானி ஒட்டகங்களை அறுத்துட்டு உங்களுடைய நாவிதரை அழைத்து தலைமுடியை களைந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. எந்த வார்த்தையும் பேசலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சஹாபாக்கள்கிட்டையும் பேசலை. நேராக போனாங்க, குர்பானி பிராணியாக அறுக்கிறாங்க, தலைமுடியை களையிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மற்ற எல்லா சஹாபாக்களும் அவர்களுடைய குர்பானி பிராணியை எடுத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு தலைமுடியை களைய தொடங்கினாங்க. ஒருவர் மற்றொருவரை நெரிசலால் சாகடிச்சிருவாங்களோன்னு பயப்படுற அளவுக்கு அங்கு போட்டி போட்டுக்கொண்டு அந்த சஹாபாக்கள் பலிப்பிராணிகளை அறுப்பதை காண முடிந்தது அப்படிங்கிற ஹதீஸு புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி மனைவியினுடைய ஆலோசனைகள் வரவேற்கத்தக்கதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவி செய்வதை கேவலமாக கருதுகிற காலகட்டத்தில் மனைவியினுடைய வேலைகளை வாங்கி கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னு ஆயிஷா நாயகிட்ட கேட்டால் தன் குடும்பத்தின் வீட்டு வேலைகளிலே ஒத்துழைத்து வந்தார்கள். தொழுகை நேரம் வந்தால் தொழுகைக்காக வெளியேறி விடுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆயிஷா நாயகி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டு வேலைகளில் உதவி வந்தார்கள். பல பணி சுமைகளுக்கு மத்தியிலே இப்படி மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து அவர்களுக்கு அளிக்க வேண்டிய உரிமையில் குறைவு வைக்காமல் வாழ்ந்து காட்டிய ஒரு தேசத்தின் அதிபர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களுடனே நன்முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற அந்த குர்ஆனுடைய வாக்குக்கு இணங்க அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கையை போன்று வாழக்கூடிய நசீபை நமக்கும் தந்தருள்வானாக. நமது குடும்பத்தின் முன்மாதிரியாக
ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எடுத்துக்கொண்டு சிறப்பான வாழ்வு வாழ்வதற்கு அல்லாஹ் நம்குல பெண்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.